வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படுவதாக. வேத புத்தகங்களின் மூலமாக நாம் நம்முடைய ஆண்டவரை தெளிவாக அறிந்து கொள்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன விதமான காரியங்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியும், எவைகளையெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டிலும் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய பிரசங்கங்கள், அவரை தேடி வந்த மக்களிடம் அவர் செய்த உரையாடல்கள், இவைகளின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன். யூத தலைவர்கள் இயேசுவின் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்தார், மட்டுமல்ல அவர் அதிகாரமுடையவராயும் போதித்தார். தேவாலயத்தை வியாபார ஸ்தலமாக்கினவர்களை துரத்தினார். யூத தலைவர்களையும் பல சமயங்களில் கடிந்து கொண்டார். நிறைய கூட்டம் இயேசுவின் பின் சென்றது. பொறாமை கொண்ட யூத தலைவர்கள் எப்படியாவது மனிதர்கள் முன்பதாகவும் ரோம அரசாங்கத்துக்கு எதிராகவும் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த முயன்று கொண்டே இருந்தார்கள். மத்தேயு 21 அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களில் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர்களிடத்தில் அவரும் ஒரு கேள்வியை வைக்கிறார். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா, மனுஷரால் உண்டாயிற்றா, யாரால் உண்டாயிற்று என்று கேட்கிறார். இந்த 2 கேள்விகளுக்கும் பதில்கள் சொல்லப்படவே இல்லை என்பதுதான் ஆச்சரியம். பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர்கள் எப்போதுமே இயேசுவை சுற்றி இருந்தார்கள். இயேசுவை மக்கள் குறைவாக மதிப்பிட ரோம அரசிற்கே, அதன் அதிகாரத்திற்கே சவால் விடுபவராக இயேசுவை காண்பிக்க வழியை தேடிக்கொண்டிருந்தனர். இயேசு தேவாலயத்தில் உபதேசித்ததினால் இந்த கேள்வியை கேட்டார்கள். மத அதிகாரம் அவர்களிடம் இருந்தது. அவர்கள்தான் மக்களுக்கு போதிக்கின்ற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து அதிகாரமற்றவராக போதித்தார், அதாவது அன்அபிஷியலாக. எனவே அவர்கள் இப்படி கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. அவர்களை மடக்க அவர்களிடமே ஒரு கேள்வியை வைக்கின்றார். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் பிறகு ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். யோவானை விசுவாசித்தால் யோவான் ஸ்நானகன் சொன்னதையும் ஏற்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றியும் சொல்லியிருந்தால், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்க வேண்டும். மனுஷரால் உண்டாயிற்று என்றால் யோவானை மக்கள் தீர்க்கதரிசி, கடவுளின் வார்த்தையை கொண்டு வருபவர் என்று நம்புகிறார்கள். எனவே அப்படி சொன்னால் மக்கள் நம்மை கல்லறிவார்கள். எனவே தெரிந்தும் தெரியாது என பொய் சொல்லுகிறார்கள். உண்மை இல்லாமல், நேர்மை இல்லாமல் ஆலோசனை செய்யும் பொழுது சரியான உண்மையான பதில் வராது. மாறாக எதை சொன்னால் தங்களுக்கு பாதுகாப்பு என்று தங்களை பற்றித்தான் இப்படிப்பட்டவர்கள் யோசிப்பார்கள். உண்மையான தலைவர்கள் அல்லது பொறுப்பிலே இருப்பவர்கள் எது சரியான போதனை, எது தவறான போதனை என்று தெரிந்திருக்க வேண்டும். உண்மையை சொல்ல தைரியம் வேண்டும். இயேசு தம்மை தேடி வந்தவர்களின் தேவைகளை சந்தித்தார், கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்லவே இல்லை. இயேசு இந்த இடத்திலே எவைகளை உணர்த்துகின்றார்?
யாருக்கு இயேசுவின் பதில்கள் இல்லை? முதலாவது, ரட்சிப்பின் வழியை அறிந்திருந்தும் எப்படி என்று கேட்போருக்கு இயேசுவின் பதில் இல்லை. இரண்டாவது, மனம் திரும்பாதவர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்பவர்களுக்கு இயேசுவின் பதில் இல்லை. மூன்றாவது, எச்சரிப்புகளுக்கு செவி சாய்க்காதவர்களுக்கு இயேசுவின் பதில் இல்லை. அன்பானவர்களே, யாருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார்? நல்ல நோக்கத்தோடு, எண்ணத்தோடு, தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து திருந்தி வாழ வேண்டும், அதற்கு இயேசுவின் துணை எனக்கு எப்பொழுதும் கட்டாயம் தேவை என்ற உணர்வோடு வருபவர்களுக்கு இயேசுவின் பதில் எப்போதும் உண்டு, அவருடைய ஆதரவும் உண்டு. அன்பானவர்களே, எந்த நோக்கத்தோடு நான் இயேசுவினிடத்திலே வருகிறேன்? எனக்கு கட்டாயம் இயேசு தேவை, அவர் இல்லை என்று சொன்னால் எனக்கு வாழ்க்கை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, நித்திய வாழ்க்கை இல்லை. இந்த விசுவாசத்தோடு வருகிறவர்களுக்கு இயேசு இன்றைக்கும் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.